Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். பிரெட் இருந்தா கண்டிப்பா இந்த ஸ்நாக் செஞ்சு பாருங்க. நம்ம கடைகள்ல வாங்கக்கூடிய தேங்காய் பன் மாதிரியே இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்திரலாம். அந்த பிரெட்டுக்குள்ள வைக்கிற ஸ்டஃபிங்கை ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணிரலாம். அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் சிகப்பு அவல் எடுத்துக்கலாம். அவல் இல்லைன்னா வெறும் தேங்காய் கூட நீங்க எடுத்துக்கலாம். அவளை மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அது நல்லா ஊறட்டும். அது ஊறுறதுக்குள்ளே நான் வீட் பிரெட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட ஓரங்கள் எல்லாமே நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீட் பிரெட் இல்லைன்னா ஒயிட் பிரெட்டில் கூட பண்ணலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். பாருங்கள், ஓரங்கள் எல்லாமே நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பூரிக்கட்டையை வச்சு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். பிரெட் எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ அவளும் நல்லா ஊறிட்டு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிகப்பு அவல் இல்லைன்னா வெள்ளை அவல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவல் இல்லைன்னா வெறும் தேங்காய் மட்டுமே வச்சு தேங்காய் பன் மாதிரி கூட செய்யலாம். நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம செஞ்சு எடுத்து வச்ச ஸ்டஃபிங்கை அந்த ப்ரெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வச்சுட்டு அந்த ஓரங்கள் எல்லாமே கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அதை மடக்கும்போது அது எல்லாமே நல்லா ஒட்டிக்கும். டோஸ்ட் பண்ணும்போது வெளியே வராது. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபோக்கு வச்சு இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா லீக் ஆகாது. அதே மாதிரி ஒரு சின்ன டிசைன் மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லா ப்ரெட்டுமே ஈவனாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு. பாருங்கள், எல்லா ப்ரெட்டுமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ டோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம செஞ்சு எடுத்து வச்ச ப்ரெட்டை போட்டு 2 பக்கமும் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய தேங்காய் பன் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.